ஓகேவா? இல்லை காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கல்லூத்தம்மன் கோயிலில் இருக்கோம். அது எங்கே இருக்குன்னா தடாகம் ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம்னா இந்த கோயிலுக்கு மேப் போட்டிங்கன்னா மேப்லேயே வந்துடும். வெறும் 500 மீட்டர் தான் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் போயிட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ போயிட்டுருக்கோம். போனால் தான் என்னன்னு தெரியும். பார்த்துட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சைடு பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. சும்மா ரைஸ் பாதையை பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். செப்பல் இல்லைன்னா ஷூ போட்டு வந்துக்கோங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். யானை சாணிலாம் கிடக்குதுங்க. வரும்போது பார்த்து வந்துக்குங்க. எங்கே யானை பிண்டம் பார்த்துங்க. புதுசு தான், காலையில் தான் போட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போது பார்த்து வந்துக்குங்க. கரடு முரடான பாதைகள் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். பா லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. வேறு லெவல் இருக்குது ஸ்பேஸு. செம்மையாக இருக்கியா நாய்ஸ்? ஒரு லெவலாக பார்த்தீங்கன்னா கோயில் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து ஸ்டெப்ஸில் ஏறிட்டுருக்கோம். ஆமாம், மேலே போய்ட்டு மீதி வீடியோ போடுறோம். இன்னும் அப்படி தானே காய்ஸ்? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம், ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூவை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அப்படியே நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஆமாம், ஏதோ பேர்டு போட்டிருக்கு. என்ன இது? தமிழ்நாடு வனத்துறையா? அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி மதம் இருந்துட்டு வரக்கூடாது. இது வந்து ஒரு கோயில் வளாகம். அதனால ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, டன். ஃபாலோ பண்ணுங்கள். இதான் வந்து எக்ஸாக்டாக கோயிலோட லொக்கேஷன். இதுதான். கோயிலுக்கிட்டே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக ஒரு ஊற்று இருக்கனால அந்த ஊற்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஊற்று தான் இந்த ஊற்று. பார்த்துக்குங்க. அதான் அந்த இடம் தான். இப்போ நம்ம கரெக்டாக வந்து அங்கே தான் போகிறோம். அந்த லொக்கேஷன் வாங்க போகலாம். சீதார் லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் வந்து சம்மர் டைமில் வந்து, ஆமாம், சம்மர் டைமில் வந்து இந்த டைமில் வந்து தண்ணி இருக்கான்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஓகே. நம்ம வந்த டைமு நமக்கு ஒரு ராசியான டைம். எல்லா டைமும் இங்கே தண்ணி இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த குகைக்குள்ளே தான் எக்ஸாக்டாக சாமி மண் வந்து சுயம்பாக உருவானது. அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க. ஒரு யானை நின்றுட்டு இருக்கா பாருங்க ஒருத்தர். எடுத்து வாங்க போகலாம். இதான் கோவில். அவ்வளோதான் அம்மன் இருக்கு. கடவுள் எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து ஊறி அப்படியே கோயில் தாண்டி மேலே வந்தோம்னா இது மண்டபம் மாதிரி இருக்குது. தாண்டி இங்கிட்டு குளிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. மாதவா, இது போதா தண்ணி? போதியா? இங்கேயும் குளிக்கலாம் போல். அது கீழே தான் கோயில் இருக்குது. கோயிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் இங்கே தண்ணியே இல்லை. நீங்களே பாருங்க கைஸ். கீழே தான் போயிட்டுருக்கு. எல்லாம் தண்ணி வரும். இங்கே தண்ணிலாம் வற்றி கிடக்குது. குளம். யானை இருக்குன்னு நினைக்கிறேன். டூ மச்சா ஸ்மெல் அடிக்குது. ஆத்தாடி, இது வழிதான் தண்ணி வரும். ஆனால் தண்ணியே இல்லை. கோயிலில் தண்ணி இருக்குது. உண்மையாலுமே செம்ம வைபு, சூப்பராக இருக்குங்க. தண்ணி வர வழி தான் நடந்து போயிட்டுருக்கேன். தண்ணியே இல்லையே. இங்கே பாருங்க. பார்த்தீங்களா, இதில் தான் தண்ணி போகணும். ஆனால் தண்ணி இல்லை. அந்த வேறு கூப்பிட்டே இருக்காப்பலாமே. பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் தண்ணியே கிடையாது சுத்தமாகவே. ஆனால் இங்கே பாருங்கள் தண்ணியை பார்த்தீங்களா. இது வந்து தண்ணி கோயிலுக்கு மட்டும். அதான் கோயில்.
தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. பாருங்க, குடிச்சு இப்போ கட்டும் பாருங்க. செம்மையாக இருக்குது தண்ணி, இனிப்பு டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், வனப்பகுதி உள்ள நுழைக்கடன் போட்டிருக்காங்க. வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னார். அவர் சொன்னாங்காட்டி நம்ம மேலே போகிறோம். இதுலேருந்து பார்த்தா தான் டாப்பெல்லாம் சூப்பராக தெரியும்னு சொன்னாங்க. நான் அப்படியே ரன்னிங்கில் போவோம். டாப் வியூ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டாப் வியூ காட்டுறேன். டோட்டல் கோயம்புத்தூரே தெரியும்னு சொன்னாங்களே. பாருங்கள், அங்கேருந்து ஒருத்த கை காட்டுறானா, அப்படியே பாருங்கள் மேலே மலை சூப்பராக இருக்கு. பாருங்க, நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப கரடு முரடானது. டோட்டல் கோயம்புத்தூர் சிட்டியே தெரியும் பாருங்க. டெஸ்டினேஷன் தொண்ணூத்தம்மன் கோயில். ஃபாரஸ்ட் கார்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விளாக் பண்ணுறதுக்காக சும்மா இத்தனோண்டா போவோம். யானைலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளெல்லாம் போக வேண்டாம், டாப் எண்டில் ஏறி நிற்போம். செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் சிட்டியே தெரியும் பாருங்கள். அப்படியே இப்படி வந்தால் தடாகம் ரோடு, ஆனைக்கட்டி போகிற வழி. பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் அமைஞ்சிருக்கிறது இங்கே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வியூ சும்மா டாப் பென்ட் வேறு லெவலாக இருக்கும். இந்த மலைக்கு கீழே தான் நான் எடுக்க மாட்டேயா? அத்தை எடுத்தேன். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம ரீச் ஆகி தாமிசாரத்தை முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே போடு பாருங்க, வேற